பண்ணாமலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் வந்தேன். என் பெயர் சொர்ணகௌரி. நான் திருவான்மையில் இருக்கேன். நான் வந்து அடிக்கடி யூஎஸ் போயிட்டு வரனால அங்கே இருக்க கிளைமேட் எனக்கு ஒத்துக்காமல் ஷோல்டர் பெயின் வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சாரை தேடினேன். அவரும் இங்கே அசோக் நகர் இருந்தவர் தான், விஷ்ணு பார்த்து சார்னு பேர். அவர்கிட்ட நான் கற்றுக்கும் போதே எனக்கு வந்து ஒரு 58 வயசு. 58 வயசுக்கு மேலே யோகா பற்றி எனக்கு என்னன்னே தெரியாது, ஏபிசி தெரியாது, அதை மெதுவாக வேறு பண்ணணும், ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. அவர் வீட்டுக்கே வர சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி லெவலில் எனக்கு அவர் ஃபஸ்ட்டு கை எக்ஸசைஸ், அப்புறம் படுத்துக்கிற எக்ஸசைஸ், அப்புறம் எனக்கு ஸ்டாண்டிங் எக்ஸசைஸு, பிராணாயாமம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்து இப்போ வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன். எனக்கு யோகாவில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தது அந்த விஷயம் பார்த்து சார் இன்ட்ரெஸ்டாக தான். அவருக்கு நான் என்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போ எனக்கு அப்போ நான் 55 கிலோ இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த யோகா பண்ணி இப்போ நான் வந்து 48 கிலோ, 7 கிலோ எனக்கு குறைஞ்சிடுது. நல்ல ஃப்ரெஷ்ஷுக்கு வந்து அந்த ஷோல்டர் பெயின் வந்து நல்லாவே சரியாயிடுச்சு. நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போகாதீங்க, நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் யோகா பண்ணுங்கள் சரியாயிடும்னு அவர் எனக்கு ஊக்கத்தை கொடுத்தாரு, நம்பிக்கையை கொடுத்தாரு. அதே மாதிரி கண் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு. அதுலேயே எனக்கு கண்ணில் அந்த தண்ணி வருது எல்லாமே நின்றுடுது. ஸோ இந்த நேரத்தில் நான் அந்த ஆசிரியருக்கு நன்றி சொல்லணும். எனக்கு இப்போ ஷோல்டர் பெயின்லாம் சரியாயிடுது. 1 ஹவர் கூட நான் வாக்கிங் நடப்பேன், 1 ஹவர் யோகா பண்ணுவேன், 1 ஹவர் சமையல் பண்ணுவேன். என்னுடைய 24 ஹவர்ஸை நான் கரெக்டாக பிரிச்சுட்டு இதோட நான் ஆன்மீக கிளாஸ் எடுத்துன்னு இருக்கேன். நாராயணம் சௌந்தரகிரிலாம் ஹவுஸ் ஒய்ஃப் வயசானவங்களுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, அந்த கஷ்டத்தை போக்கிறதுக்காக நான் இந்த கிளாஸ் எடுத்து சுவாமியை பற்றி என்ன, அது எப்படி வழிபடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கும் நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சுருக்காங்க. ஸோ வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த வாய்ப்பு கொடுத்த கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இது இப்போ பார்க்க இவங்க வந்து ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டு இங்கே யோகாவுக்கு வந்து உடல் நலம் தேறி திடகாத்திரோட இருக்கிறதுக்கான காரணம் இந்த அசோக் நகர் ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம். அவங்க வந்து இந்த டாக்டர் அம்மா கலைச்செல்வி அம்மா, இந்த யோகா மாஸ்டர் ஏழுமலை அவர்களுடைய அனுகிரகத்தால் தான் நடைபெற்றது. மேடம் கரெக்டாக இருந்ததா? அவங்க வந்து திருவான்மையிலேருந்து நேரடியாக எடுத்து தரீங்க நீங்கள். ஓகே, யோகா வந்து மாபெரும் சக்தி. 69 வயது. அவங்க இளம்பெண் நிச்சயமாக. எனக்காவது 68 வயது, என்னோட நான் 56 பிறந்தேன், அவங்க 55 பிறந்திருக்காங்க. திருவான்மையிலேருந்து கற்றுக் கொடுத்து பெரிய பெரிய ஆன்மீகம் லஹரி எல்லாமே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இது கிடைச்ச பெரிய பாக்கியம். அந்த சான்றிதழை வந்து இன்றைக்கி 10வது ஆண்டு விழாவில் அசோக் நகர் ஆஞ்சநேயர் சென்னை மாம்பழத்தில் பெற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. இந்த டாக்டர் கலைச்செல்வி அம்மாவையும் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தேன். அவங்க வயல்நாடு சென்றிருந்தாங்க. இன்னொரு விஷயம், இந்த மகளிர் யோகா எடுக்கணுங்கிறதுக்காக நினச்சிட்டு இருந்தேன். அவங்க முன்னிலையில் ஒரு 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 மூத்த அவங்க யங் பிளட்டு அந்த கௌரி, சொர்ண கௌரி வாழ்க்கையில் சொர்ணம், அனைத்து சொர்ணங்களும் இருக்கணும். அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு ஞாயிறில் இருக்கிற ஊரில் இருக்கிற சொர்ணாம்பியை தெரிவித்து அனைத்து செல்வங்களும் இருக்கும்படி கேட்டுக்கிறேன். இதை கற்றுக் கொடுத்த ஏழுமலை, ஒரு மலைக்கே வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன், இமயமலை 7 மலையை வச்சுருக்கிறாரு. வெங்கடாயலுடைய ஆசீர்வாதத்தில் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்து என்னுடைய மனைவியை வந்து தர்மபத்தினை வந்து இந்த அளவுக்கு வந்து செஞ்சு கொடுத்து இன்றைக்கி சான்றிதழ் வழங்குவார் நிச்சயமாக எதிர்பார்க்கல. இந்த ஆஞ்சநேய கோயிலுக்கும் எனது குலதெய்வத்துக்கும் ஏழுமலையாருடைய குலதெய்வமோ, டாக்டர் கலைச்செல்வி அம்மாவுடைய குலதெய்வமோ, சொர்ண கௌரி அம்மாவுடைய குலதெய்வமோ, இங்கு வருபவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் வரப்போகிறவர்களுக்கும் அனைத்து நலன்களையும் வழங்கும்படி கேட்டு விடுத்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி. ஒரு செகண்ட், இதில் ஃபோட்டோ எடுத்துங்க சார்.